நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ள போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. சம்பவத்துக்குள்ள போறதுக்கு முன்னால உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, வீடியோ போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்லயும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய கமெண்ட்ல கேட்கறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, நிறைய ஒர்க் போயிட்டு இருக்குது. எந்திரங்கள் எழுதப்பட்டு அதை பூஜை செய்யப்பட்டு அதை நிறைய பேருக்கு நான் அனுப்பிட்டு இருக்கிறேன். அவங்க தேவைக்கு கனெக்ட் பண்ணி கேட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி செய்துட்டு இருக்கிறதுனால எனக்கு நைட்டு பகல்னு சொல்லி பயங்கரமான வேலைகள் போயிட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. அதுவும் என்ன அப்படின்னா, ஒரு சீசன் மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் இருக்கும், அதுக்கப்புறம் 2 மாசம் இருக்காது. இந்த மாதிரிலாம் தான் போயிட்டு இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா, இது இப்போ நம்ம யூடியூப் மூலமாட்டு நிறைய பேர் தேடி வர்றதுனால ரொம்ப நிறைய பேர் வர்றாங்க. அதனால அவங்களுக்காக செய்து கொடுக்கறக்கூடிய அந்த வேலையில நான் கொஞ்சம் கான்பிடண்டா இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. ஏன்னா தெய்வ காரியங்கள், அதனாலதான் வீடியோ போடுறதுக்கு இப்படி லேட் ஆகுது. நீங்க வருத்தப்பட வேண்டாம். சீக்கிரத்துல எனக்கு ஒரு எடிட்டர் தேவைப்பட்டு இருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, வீடியோ எடிட் பண்றதுக்கு ஒரு நபர் தேவைப்படுறாங்க. வீடியோ நம்ம பேசிடலாம், ஆனா அதை எடிட் பண்றதுக்கு ஆள் இல்லை. அப்படி ஒரு ஆள் ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா இந்த யூடியூப்ல அவ்வளவுதான் வருது. அந்த காசையை நான் கொடுத்து வீடியோ டெய்லி வர்றது மாதிரி நான் ரெடி பண்ணிடுவேன். அதாவது 2 சேனல்லையும் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். அதனால ஏதாவது நல்ல எடிட்டர்கள், அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுல நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். இன்னைக்குள்ள சம்பவம் அதாவது என்ன அப்படின்னா, சம்பவங்கள்லாம் இப்ப ரொம்ப பெரிய பெரிய சம்பவங்களாட்டு வர ஆரம்பிச்சிருந்துங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுப்புறவங்களே அது பெருசா சொல்றாங்க. அந்த மாதிரியான கதைகள் வந்துட்டு இருக்குங்க. அதனால என்ன அப்படின்னா, வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும். சில சமயம் 45 நிமிஷம் இருக்கும், சில சமயம் 1 ஹவரும் ஆயிடும். இருந்தாலும் என்னால எவ்வளவு சுருக்கி சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாட்டும் விரிவாட்டும் அதை நான் சொல்றேன். வாங்க உள்ள போயிடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் திண்டுக்கல் மாவட்டம் தாங்க. திண்டுக்கல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துல நடந்த சம்பவங்க. கிட்டத்தட்ட 1972 காலகட்டத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குங்க. அதுவும் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனலோட ரொம்ப நெருங்கிய தோழியான சரஸ்வதி தேவி அப்படிங்கிறவங்க தான் இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். இப்ப சென்னையில இருக்கிறாங்க. அவங்களுடைய லைஃப்ல நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஆனா அவங்களுடைய லைஃப்ல நடந்தது மாதிரி தாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய சரஸ்வதி தேவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 வயசு இருக்குங்க. அந்த 72 காலகட்டத்தில் அவங்களுக்கு 10 வயசு ஆகுது. அந்த டைம்ல அவங்க குடும்பத்துல அவங்க அம்மா திடீர்னு அந்த ஊர்ல காணாம போயிடுறாங்க. அதாவது அந்த ஊர்ல எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சரஸ்வதி தேவியுடைய அம்மாவுடைய பெயர் என்னன்னு நான் சொல்லிடுறேன். மயிலம்மாள் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய பெயருங்க. அவங்க தான் காணாம போறாங்க. இந்த மயிலம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கிட்டத்தட்ட 4-5 அண்ணன்கள் இருந்திருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய சரஸ்வதி தேவி அவங்களுடைய மாமா கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா, இவங்களுக்கு சித்தியும் ஒரு 3 பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்க அம்மா நடுவாப்புல உள்ள பொண்ணு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவங்களுடைய சரஸ்வதி தேவிக்கு கீழே 3 தம்பிகள். அதாவது கடைசி தம்பிக்கு ஒரு 1.5 வயசு இருக்குங்க. அந்த நேரத்துல தான் இந்த சம்பவம் அவங்க அம்மாவுக்கு நடக்குது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அம்மா கிட்டத்தட்ட காலையில ஒரு 10 மணிக்கெல்லாம் இவங்க வீட்டுல கறவை மாடுகள் வச்சிருந்திருக்கிறாங்க. இந்த பசு இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி கறவை மாடுகளை மேய்க்கிறதுக்காக அவங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்தங்கரை பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்தங்கரை ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வண்டி ரோடு அப்படின்னு, அதாவது மாட்டு வண்டிகள் போகக்கூடிய ரோடு தாங்க.
அந்த மாதிரி ரோட்ல அந்த ஆத்தங்கரை பக்கத்துல இருக்கக்கூடிய வயல், அதாவது வயல் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி புல் புதர்கள்லாம் பிடிச்சி கிடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு இந்த மாடுகளை கொண்டு போய் மேய்ச்சிக்கிட்டு வர்றது வழக்கங்க. ஒரு 12 மணினா வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. ஒரு 10 மணிக்கு போறாங்க அப்படின்னா அந்த மாடை வந்து மேய வச்சு அந்த மாடை வந்து குளிப்பாட்டி அதன் பிறகு அதை கூட்டிக்கிட்டு 12, 12:30 அப்படின்னு சொல்லக்கூடிய டைமுக்கு வீட்டுக்கு வந்து மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது வழக்கங்க. இது வந்து அன்றாடம் நடந்துகிட்டு தான் இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இவர்களுடைய குடும்பம் வந்து அந்த விவசாயத்தை கலந்த ஒரு குடும்பம் தாங்க. இவங்க சித்தப்பா பெரியப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குடும்பமே இருக்குது. இவங்க எல்லாருமே விவசாயத்தை மையமா வச்சு வாழக்கூடிய குடும்பம் தாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே போல ஒரு நாள் காலையில தன்னுடைய மகள், அதாவது நம்மளுடைய சரஸ்வதி தேவி கிட்ட இந்த 3 பிள்ளைகளையும் ஒப்படைச்சிக்கிட்டு போறது வழக்கங்க. அவங்க அப்பாவும் இதே மாதிரி விவசாய வேலைகளுக்கு தான் போகக்கூடிய பழக்கம் இருக்குது. அதே மாதிரிதான் இவங்க மாடு மேய்க்கிறதுக்காக அந்த ஏரியா பக்கம் சரஸ்வதி தேவியுடைய அம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கூட்டிட்டு போறாங்க. அப்படி போனவங்க கிட்டத்தட்ட 12:30 மணினா வந்துருவாங்க இல்லையா. ஆனா அன்னைக்கு அவங்க திருப்பியே வரலைங்க. என்னடா நடக்குது இன்னும் காணலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. மணி 12 ஆகுது, 1 ஆகுது, 2 ஆகுது, 3 ஆகுது, ஆளே வரல. உடனே அந்த இடத்துல நம்மளுடைய சரஸ்வதி தேவிக்கு வந்து ஒரு 10 வயசு தாங்க. இவங்க படிக்கவே இல்லை, அதாவது ஸ்கூலுக்கு எல்லாம் போறதே கிடையாதுங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா போய் அவங்க பெரியப்பா கிட்ட போய் விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி அம்மா இனி வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பெரியப்பா ஒண்ணும் இல்லாமா அங்க எங்கேயாவது யார்ட்டையா பேசிக்கிட்டு இருப்பா, நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரஸ்வதி தேவியுடைய பெரியப்பாவும் அங்க இருந்து கிளம்பி போறாருங்க. அப்படி நேரம் எங்க போறாரு அப்படின்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல தான் அங்க நிக்கணும், அதை தாண்டி எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியுங்க. ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய அந்த மலை கிராமம்னு சொல்லாங்க, ஒரு மலை பிரதேசம் சேர்ந்த ஒரு கிராமம் தாங்க இவங்களுடைய கிராமம். இவங்களும் என்ன பண்றாங்க, அதாவது நம்மளுடைய சரஸ்வதி தேவியுடைய பெரியப்பாவும் அந்த ஏரியாவெல்லாம் போய் தேட ஆரம்பிக்கிறாரு. நேரம் போயிட்டே இருக்குது, மணி 6 ஆகுது. இந்த பொண்ணையும் அந்த 4 பசுமாடுகளையும் காணலைங்க. தேடி தேடி பாக்குறாரு, எங்க போனாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபுல்லாவே அந்த ஏரியா ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு தகவல் வருதுங்க. யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய சரஸ்வதி தேவியுடைய அப்பாவுக்கு வருதுங்க. அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா உடனே ஊர்ல இருக்கக்கூடிய சில பல ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஏரியால போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. நைட் ஆயிருதுங்க. அதாவது 4 மாடுகளையும் காணல, இந்த பொண்ணையும் காணல அப்படின்னு சொல்லி தாங்க அங்க எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி 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 கடைசி வரைக்கும் கிடைக்கிறீங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்டையும் பதிவு பண்ணிடுறாங்க. சரஸ்வதி தேவியுடைய அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. ஆனா என்ன அப்படின்னா போலீஸ்காரங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து அப்படியே ஒரு 2-3 நாள் ஆயிருதுங்க. இந்த 4 மாடுகளையும் காணல, இந்த பொண்ணையும் காணலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 வார காலம் அவங்க ஊரே வந்து ஒரு மாதிரி ஆயிருது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி போகக்கூடிய பொண்ணு கிடையாது. ஆல்ரெடி 4 குழந்தைகளுக்கு அம்மாவா இருக்கிறாங்க. அவங்க இப்படி போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஊர் ஃபுல்லா தேடிட்டு தாங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய 4 பசுமாடுகளையும் இவங்களையும் காணலைங்க. கிட்டத்தட்ட அப்படியே டைம் போயிட்டே இருக்குதுங்க, நாள் போயிட்டே இருக்குது. என்ன செய்யணும்னே தெரியல. இந்த குழந்தைகளையும் பார்க்கணும் இல்லையா. அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரியப்பாவுடைய குடும்பத்துல தாங்க இந்த பிள்ளைகளை கொண்டு விட்டு பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 நாட்களுக்கு பிறகுங்க ஒரு சம்பவம் அந்த ஊருக்குள்ளாடி அரங்கேறுது. என்ன அப்படின்னா அந்த ஆத்தங்கரை பக்கம் குளிக்க போன ஒரு பெண்ணுங்க. அதாவது அந்த பொண்ணுடைய பேர் வந்து ஈஸ்வரிங்க. ஈஸ்வரினா அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுங்க. ஆனா என்ன அப்படின்னா அந்த ஆத்தங்கரையில போய் குளிக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு ரொம்ப இஷ்டம். அதனால அவங்க குடும்பத்தை சேர்ந்த சில பெண்களோட சேர்ந்து தாங்க அந்த பொண்ணு போய் குளிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி குளிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு வயிற்றுப்போக்கு ஏற்படுதுங்க. வயிற்றுப்போக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னா அங்க எல்லாமே வயலங்கரை அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால எங்க வேணாலும் அவங்களுக்கு போயிடலாம். அதனால அங்க இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியான கொஞ்சம் ஏரியா இருக்குங்க. அந்த ஏரியாக்குள்ள அந்த பொண்ணை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. கூடவே 2 பிள்ளைகளும் போறாங்க. அப்படி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 அடி தூரத்துல உட்கார சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு ஒண்ணுமே தெரியல, டைம் போயிட்டே இருக்குது. ஒரு அரை மணி நேரம் ஆகுது. என்னடா இவ்வளவு நேரமா இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த 2 பெண்களும் உள்ள போறாங்க. உள்ள போய் பார்க்கும்போது அந்த பெண் வந்து நிலை குலைந்த நிலைமையில இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே என்னடா இது இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஈஸ்வரியுடைய அந்த குடும்பங்கள் அங்க குளிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உடனே தகவல் சொல்றாங்க. அங்க எல்லாமே பெரிய பொம்பளைங்க தான் குளிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஈஸ்வரி அப்படிங்கிற பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வயசு தாங்க ஆகுது. கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் வரன் அமையலைங்க. இந்த பொண்ணை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்தவங்க எல்லாம் பார்க்கும்போது நிலை குறைந்த நிலைமையில இருக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கே அதிர்ச்சியா இருக்குது. இந்த பொண்ணு வயிற்று போக்குன்னு தானே போனா, இந்த மாதிரி விழுந்து கிடக்குறாளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தூக்கிட்டு வந்துடுறாங்க. எல்லா பெண்களும் சேர்ந்து தூக்கிட்டு வந்து அந்த ஆத்துல வச்சுதாங்க தண்ணீர்லாம் தெளிக்கப்பட்டு அவங்கள சுய நினைவுக்கு
நினைவுக்கு கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி அந்த பெண் வந்து சுய நினைவுக்கும் வந்துடுறாங்க. வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு லைட்டா தலை சுத்து மாதிரி வந்தது, நான் அதுல விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, இது ஒரு சின்ன பிரச்சனை தான், இதை வந்து பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள வந்து வெளியவே சொல்லலைங்க. இந்த மாதிரி பொண்ணு இந்த இடத்துல விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியே கூட சொல்லல. அவங்க அதை வந்து அமுக்கமாட்டே வச்சுக்கிட்டாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 12:30 மணி இருக்குங்க. அந்த 12:30 மணி டைம்ல ஒரு அதிபயங்கரமான சம்பவம் அந்த ஊருக்குள்ள நடந்தேறுதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 16-17 வயசு பெண் அப்படின்னு நான் சொன்னேன் ஈஸ்வரி, இந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, நள்ளிரவு கிட்டத்தட்ட 12:30-1 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கும் நம்மளுடைய சரஸ்வதி தேவி இருக்கக்கூடிய வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தூரம் தாங்க இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நள்ளிரவு நேரத்துல, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வீட்டுல மட்டும்தாங்க லைட் இருக்குது, அதாவது கரண்ட் கனெக்ஷன் இருக்குது. மற்ற மாதிரியான வீடுகளுக்கு கரண்ட் கனெக்ஷனே கிடையாதுங்க. ஃபுல்லாவே இந்த சிம்மினி விளக்கு, மண்ணெண்ணெய் விளக்கு இதெல்லாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி தாங்க அன்னைக்கு நைட்டு அந்த பெண் அந்த வீட்டுக்கும் வர்றாங்க. எங்க அப்படின்னா, நம்மளுடைய சரஸ்வதி தேவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. சரஸ்வதி தேவி வீட்டுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 பிள்ளைகளும் நம்மளுடைய சரஸ்வதி தேவியோட சேர்த்து அவங்க தம்பிகள் 3 பேர் இருந்தாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே அவங்க பெரியப்பா வீட்டுல தான் இருக்கிறாங்க. ஆனா அவருடைய சரஸ்வதி தேவியுடைய அப்பா மட்டும் தாங்க அந்த வீட்டுல இருக்கிறாரு. அவர் ஒத்தைக்கு இருக்கிறாரு. அவருக்கு 4 மாடுகள் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆடுகள் வச்சிருக்கிறாங்க. இப்ப 4 மாடுகளும் போயிடுச்சு. தன்னுடைய மனைவியும் போயிட்டாங்க. நல்ல சரக்கு அடிச்சுக்கிட்டு அங்கே படுத்து கிடக்குறாங்க. அதுவும் வெளியில தான் படுத்திருப்பாரு, கட்டில் போட்டு வெளியே தான் படுத்திருப்பாராம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆடுகள் இருக்குது. அதுக்கு ஒரு காவல் மாதிரி அவர் வெளியே படுத்திருப்பாருங்க. இந்த மாதிரி தான் அவர் படுத்து கிடக்குறாரு. அந்த நேரத்துக்கு தாங்க அங்க ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அவர் நல்ல சரக்க போட்டுக்கிட்டு நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது இந்த ஈஸ்வரி அப்படிங்கிற அந்த பெண் வந்து ஸ்ட்ரெயிட்டா போய் சரஸ்வதி தேவியுடைய அப்பா கிட்ட வந்து அப்படி அந்த கட்டில் இருக்கும் பாத்தீங்களா, அதுலயே வந்து படுத்துருதுங்க. இவர் திடீர்னு நள்ளிரவுல என்ன பண்றாரு அப்படின்னா, திடீர்னு பார்க்கும்போது பக்கத்துல தன்னுடைய மனைவி படுத்து கிடக்கிறது மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. என்னடா மனைவி எப்ப வந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் திரும்பி பாக்குறாருங்க. அதாவது ஒரு சைடு பக்காட்டா படுத்திருக்கிறாரு. திடீர்னு திரும்பி பார்க்கும்போது பக்கத்துல படுத்திருக்கிறது மனைவி இல்லைங்க, இந்த ஈஸ்வரிங்கிற இந்த 17 வயது பெண் தான். இந்த பெண்ணை பார்த்தோம்னா படபடபடான்னு அந்த கட்டில விட்டு எந்திரிச்சிடறாரு. என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு வந்து பேரே பெரிய வீட்டு பெண் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை எல்லாம் இருக்குது. அந்த மரியாதை இவங்க கொடுத்தாகணும். அதனால பெரிய வீட்டு பெண்ணு இங்க எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அம்மா எந்திமா எந்திமா எந்திமான்னு சொல்ல சொல்ல டக்குன்னு எந்திச்சு இவருடைய கன்னத்திலே பலார்னு ஒரு அறை விட்டுருதுங்க அந்த ஈஸ்வரிங்கிற அந்த பொண்ணு. என்னையா பேசுற, நான் தானையா உன் மனைவி அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அரண்டு போயிருது. என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கால்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறாருங்க நம்மளுடைய சரஸ்வதி தேவியுடைய அப்பாங்க. ஆனா என்ன நடக்குது அவருக்கு சரியா தெரியலன்னு கூட சொல்லாங்க. அவர் அரண்டு போய் இருக்கிறாரு. அவர் கத்தவே ஆரம்பிச்சிட்டாரு. இவருடைய சத்தம் கேட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெரியப்பாவுடைய குடும்பங்களும் அங்கங்க வந்துருதுங்க. என்னடா நடக்குது இங்க, இந்த பொண்ணை யாரா இங்க கூட்டிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரே திட்டுறாங்க எல்லாருமே. என்ன பொண்டாட்டி செத்து இப்பதான் 20 நாள் ஆயிருக்குது, அதுக்கு முன்னால உனக்கு அடுத்த பொண்ணு கேட்டுடுச்சா அப்படிங்கறது மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்ணணும்னு இவருக்கு தெரியலைங்க. இவர் இல்லம்மா எனக்கு தெரியாது, இந்த பொண்ணு இங்க வந்து படுத்திருக்குது, அவங்க பெரிய வீட்டுக்கு அப்படின்னு சொன்னா மறுபடியும் பழியர்னு ஒரு அடி கொடுக்குதுங்க. யாருக்கு? சரஸ்வதி தேவியுடைய அப்பாவுக்கு. அந்த இடத்துல அவரு எதுவுமே பண்ணலைங்க, அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு, அரண்டு போய் இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த பெண் நான் தான் மயிலம்மா அப்படின்னு சொல்லுதுங்க. அரண்டுறாங்க. ஏன்னா நம்மளுடைய சரஸ்வதி தேவியுடைய அம்மாவுடைய பேர் மயிலம்மாள். அதே மாதிரி அந்த பெண் நான் தான் மயில் வந்திருக்கிறேன், நான் மயில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு எதுவுமே புரியல. உனக்கு என்னமாச்சுன்னு சொல்லிக்கிட்டு பெரியப்பாவுடைய அந்த குடும்பங்கள் தாங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பெண்கள் தான் கேட்கிறாங்க. அப்படி கேட்ட உடனே தாங்க ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை சொல்லுது. என்ன அப்படின்னா, அந்த காட்டுக்கு யாரும் போகாதீங்க, அங்க போகவே கூடாது, யாருமே போக கூடாது, நான் தெரியாம போயிட்டேன், அப்படி போனதுனால என்னுடைய உயிரும் போயிடுச்சு, என்னுடைய 4 பசுமாடுகளும் தண்ணீர போயிடுச்சு அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் பயங்கரமா கதறிக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரிம்மா உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மறுபடியும் கேட்கும்போது, ஏன்னா இவங்க எப்படி அங்க மாட்டுனாங்க, அங்க என்ன இருக்குது அது சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த பெண் வந்து அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துடுறாங்க. என்ன அப்படின்னா, மயிலம்மாள் ஈஸ்வரியுடைய உடம்பை விட்டு அங்க இருந்து போயிருதுங்க. அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு யாருக்குமே தெரியலைங்க. ஏற்கனவே பெரிய வீட்டுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு ஈஸ்வரியுடைய குடும்பங்கள்லாம் அங்க வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த இடத்துல நம்மளுடைய சரஸ்வதி தேவியுடைய அப்பாவை வந்து திட்ட
திட்டுறாங்க, என்னடா பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையா இந்த மாதிரி நடந்துச்சு, என்னுடைய மனைவியுடைய ஆன்மா இவளுடைய உடம்புல வந்திருக்குது, அதுதான் இவளை இழுத்துட்டு வந்து என்கிட்ட பேசிச்சு, இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்குது அந்த காட்டு பக்கத்துல அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த இடத்துல எல்லாருமே சொல்றாங்க. இதுதான் நடந்துச்சு, அவன் எந்த தப்பும் பண்ணல, நாங்க வரும்போது கூட அவன் கீழே தான் உட்கார்ந்து இருந்தான், அழுதுகிட்டு இருந்தான் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு ஈஸ்வரிக்கு தண்ணீர் தெளிச்சு எழுப்பப்படுதுங்க. ஈஸ்வரியும் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நான் எப்படி இங்க வந்தேன், நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல. சரிம்மா ஒண்ணு இல்லம்மா வான்னு சொல்லிக்கிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க அந்த பெரிய வீட்டுக்காரங்க. ஆனா இங்க என்ன அப்படின்னா, அங்க இருக்கிறது என்ன, என்னுடைய மனைவியுடைய பாடி எங்க இருக்குது அந்த கேள்விக்கு வந்துட்டாங்க. நாங்க மாடுகள் ஆத்துக்குள்ளாடி போயிருக்குது அப்படிங்கறது மாதிரிதான் அந்த பெண் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஆறு வந்து அந்த அளவுக்கு பெரிய ஆறுலாம் கிடையாதுங்க. அதாவது சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரியான ஒரு ஆறு தாங்க. அதுல வந்து ஒரு மாடு நின்னாலே முதுகெல்லாம் மேலதான் தெரியுமா. அப்படி இருக்கக்கூடிய அந்த வாய்க்காலுக்குள்ளாடி எப்படி இந்த மாடுகள் 4ம் காணாமல் உள்ள போயிருக்கும், அதாவது தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி நடந்திருக்கும், என்னுடைய மனைவிக்கு என்ன உண்மையிலே நடந்துச்சு அப்படிங்கிற எண்ணத்துல அவருக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிருது. யாருக்கு அப்படின்னா, நம்மளுடைய சரஸ்வதி தேவியுடைய அப்பாவுக்குங்க. அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, அன்னைக்கு நைட்டே அவருக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன். அது மட்டும் இல்லாம நிறைய சாராயம் குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர், அதனால சாராயமும் நிறைய ஏத்தி இருக்கிறாரு. அப்படியே அவர் அங்கிருந்து என்ன பண்றாரு அப்படின்னா, வேகமா அந்த காட்டு பகுதியை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. இந்த ஊர்காரங்க எல்லாரும் சேர்ந்து பிடிக்கிறாங்க. வேண்டாப்பா, இந்த டைம்ல நீ போக வேண்டாம், நாளைக்கு நம்ம போய் தேடிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலும் இவர் கேட்கவே இல்லைங்க. என் பொண்டாட்டியை பார்த்துட்டு தான் நான் அடங்குவேன் அப்படிங்கிறது மாதிரி ஆவேசப்பட்டுறாருங்க. ஆவேசப்பட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கையில வந்து அப்ப நெருப்பு கொல்லி கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, நெருப்பு பந்தங்களை எடுத்துட்டு போறதுதான் வழக்கம். இவங்க கையில எல்லாம் டார்ச் லைட் அந்த மாதிரி எந்த லைட்டும் கிடையாதுங்க. கையில எப்பவும் அருவா வச்சிருப்பாங்க, மம்பட்டி வச்சிருப்பாங்க, நெருப்பு பந்தத்தையும் கையில வச்சிருப்பாங்க. அந்த வேகத்திலே அந்த இடத்துல இருந்து அவர் கிளம்புறாரு. யார் அப்படின்னா, நம்மளுடைய சரஸ்வதி தேவியுடைய அப்பா தாங்க கிளம்பி போயிட்டு இருக்கிறாரு. அந்த காட்டு பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சிங்கிளாட்டே போயிடுறாரு. என் மனைவியை கண்டுபிடிச்சு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வாய்க்காலுக்குள்ளாடி, அந்த தண்ணி போகக்கூடிய வாய்க்கால்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு உள்ளாடி இறங்கிடுறாருங்க. அப்படி இறங்கும் போது கூட அவருக்கு முட்டளவு தாங்க அந்த தண்ணியே இருக்குது. சரி, நமக்கு இந்த அளவு தண்ணியில வந்து என்ன நடந்திருக்க போகுது, இருந்தாலும் கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு அந்த தண்ணிக்குள்ள நடந்து போயிட்டே இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊரை விட்டு 1/2 கிலோமீட்டர் தூரம் வந்து வந்துடுறாருங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் வந்துடுறாரு. அப்படி வரும்போது அந்த தண்ணிக்குள்ளே தாங்க நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. தண்ணீர் பாம்புகள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ஓடுது. ஆனா அவருக்கு அதெல்லாம் பார்த்து பயமே கிடையாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு விவசாயி அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதுக்குள்ளாடியே அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு சம்பவத்தை அவரு கிட்டத்தட்ட அவருக்கும் அவர் நிக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 10 அடி தூரத்துல அங்க தெரியுதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணுடைய உருவம் தாங்க. அதாவது ஃபுல்லாவே கருகருன்னு முடி வச்சிருக்குதுங்க. அந்த முடிகள் வந்து இந்த ஜடை பிடிச்சு இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஜடை பிடிச்சு அப்படி ஃபுல்லா கொத்து கொத்தா தொங்குதுங்க. தண்ணீருக்கு மேல அதனுடைய கால்களே படாம அந்த இடத்துக்கு மேல அப்படி பறந்துகிட்டு நிக்கிறத அவர் தத்துருவமா பாக்குறாரு. அப்படி பார்த்தவருக்கு அந்த இடத்துல எடுத்து விடவிடத்து போகிறாரு. இருந்தாலும் அவர் விடலைங்க. தன்னுடைய மனைவியுடைய பாடி அப்ப அந்த இடத்துல இருக்குமோ அப்படிங்கிற ஒரு இதுல, யார் நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதை நோக்கி எதிர்நோக்கி நடக்கிறாரு. அப்படி நடக்க அது பின்னோக்கி போயிட்டே இருக்குது. இவரும் பின்னால விடாம துரத்த ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட இவங்க ஊரை விட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் வந்துடுறாருங்க. அந்த காட்டு பகுதிக்குள்ளாடி வந்துடுறாரு. ஆனாலும் அந்த வாய்க்கால் அந்த காட்டுக்குள்ளோட போய் தாங்க போகும். அப்படியே உள்ள வர்றாரு. வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு பள்ளம் இருக்குதுங்க. அந்த பள்ளத்தை வந்து அவர் கவனிக்கல. அந்த இடத்துல காலை வச்ச உடனே சொரட்டுன்னு உள்ள இழுத்துருதுங்க. ஆனா இவரு கொஞ்சம், அதாவது அவர் ஆண் அப்படிங்கிறதுனால ஒரு தன்னம்பிக்கையோட என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பக்கத்துல வந்து இந்த மண் செடிகள், அந்த புல் செடிகள் வந்து கொத்தா இருக்கும் பாத்தீங்களா, அதுல கைய உள்ள குத்தி பிடிச்சு அந்த இழுப்புக்க உள்ள இருந்து வெளியே வந்துடுறாருங்க. வெளியே வந்தோடனே அவருக்கு புரிஞ்சிருது, இந்த இடத்துல ஏதோ ஒரு ஊற்று மாதிரியான ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிடுறாரு. ஆனா இந்த ஊற்று மேல இருந்து கீழே வருதா இல்ல கீழே இருந்து மேல போகுதா தெரியலைங்க. திடீர்னு தண்ணி கொப்பளிக்குது, திடீர்னு தண்ணி உள்ள இழுக்குது. அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு கடங்கு மாதிரி தெரியுதுங்க. அதாவது இந்த ஒரு கிணறு வெட்டி வச்சிருந்தா இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தெரியுது. அவர் புரிஞ்சுக்கிடுறாரு, இந்த இடத்துக்குள்ளதான் ஏதோ நடந்திருக்குது அப்படின்னு. ஆனா தன்னுடைய மனைவி இந்த 1/2 கிலோமீட்டர் தாண்டி எப்பவுமே வரமாட்டாங்க. ஆனா தன்னுடைய மனைவி எப்படி இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வந்திருக்கிறாரு. அதனால அவருக்கு புரியல. இருந்தாலும் அந்த அவருடைய கையில இருக்கக்கூடிய தீப்பந்தத்தை அணையாம பார்த்துக்கிடுறாருங்க. இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள நின்னுக்கிட்டு தன்னுடைய குல தெய்வமான இஷ்ட தெய்வமான கருப்பண்ண
சாமியை வந்து வேண்ட ஆரம்பிக்கிறாருங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய மனைவி இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி அவளுடைய உயிர் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால என்னுடைய மனைவியுடைய உடலை வந்து எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேண்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அங்க எதுவுமே நடக்கலைங்க. ஆனா இந்த கருகருன்னு இருந்த உருவம் இவருக்கு கண்ணு முன்னாடி வந்து நின்றுக்குங்க. திடீர்னு அவருடைய முன்னாடி வந்து நின்றுக்குங்க. நின்னுகிட்டு உன்னையே நான் எடுத்துருவேன், உன்னையே நான் என் கூட கூட்டிட்டு பொய்யே தீருவேன் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. ஆனா இது எல்லாமே அந்த இடத்துல சரஸ்வதி தேவியோட அப்பாவுக்கு வந்து என்ன அப்படின்னா, இங்க இருந்து இப்ப நம்ம கிளம்புனா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவருக்கு ஊட்டுது. அவரு தன்னுடைய கருப்பண்ண சாமியை மனசுல நினைச்ச நேரத்துல இருந்து இந்த சம்பவம் அவருக்கு தெரியுதுங்க. அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. சரி, கருப்பண்ண சாமியை நினைச்சுக்கிட்டே தாங்க ஓடுறாரு. ஆனா என்ன அப்படின்னா, இவங்களுடைய அந்த கருப்பண்ண சாமியுடைய அந்த எல்கை வந்து அந்த 1/2 கிலோமீட்டர்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதோட முடிஞ்சிருது. அதற்கு பிறகு இருக்கிறது வேற ஒரு தேவதையுடைய எல்கைங்க. அங்க கருப்பண்ண சாமியார போக முடியாது. ஆனா இவர் அதை யோசிக்கல. ஆனா அவருடைய மனசுக்குள்ள மட்டும் இங்க இருந்து எப்படியாவது நம்ம வெளியே போயிடணும், நம்மளுடைய மனைவியுடைய உடல் வந்து இந்த மாதிரி ஒரு ஊற்று இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளதான் மாட்டிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அங்கதான் இருக்காங்கிறது உறுதியாற்று சொல்லப்படல. இருந்தாலும் அங்க இருந்து போகணுங்கிற எண்ணம் அவருக்கு வருதுங்க. ஆனா இவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறைய பேர் நிறைய டைலாக் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பேயை பார்த்தா சுத்தி ஒண்ணு கடிச்சிட்டா அது நம்மளை விட்டு ஓடிரும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி மைண்ட் செட் உள்ள ஆள் அப்படிங்கிறதுனால அவரு அந்த தண்ணீர்ல வந்து ஒண்ணு கடிச்சிட்டாரு. அப்படி ஒண்ணு கடிச்ச அடுத்த செகண்டுங்க அங்க நடந்த விபரீதமே வேறங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சரஸ்வதி தேவியுடைய அப்பாவை முதுகுல பிடிச்சு தூக்கி அப்படியே இழுத்து அந்த காட்டுக்குள்ள கொண்டு போயிருக்குங்க. ஆனா இவர் கையில இருந்த நெருப்பு பந்தத்தை அதை விடவே இல்லை. அந்த நெருப்பு பந்தத்தை வச்சு அந்த இழுத்துட்டு போகக்கூடிய அது ஒரு பெண் மாதிரி தாங்க அவருக்கு அந்த டைம்ல தெரிஞ்சிருக்குது. அந்த பெண்ணுடைய ஜடாமுடி நிறைய இருந்திருக்குங்க. அந்த முடியில வந்து தீய பத்த வச்சிருக்காரு. அப்படி பத்த வச்ச உடனே அது பயங்கரமா கத்திட்டு அலறி இருக்குது. அந்த சத்தத்தை கேட்ட இடத்துல இவருக்கு பேதியெல்லாம் ஆயிருக்குங்க. இருந்தாலும் இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த நெருப்பு கட்டையை மட்டும் விடாமல் அங்க இருந்து எழும்பி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் எந்த பக்கம் போறாருன்னு அவருக்கே தெரியல. ஏன்னா வரும்போது வாய்க்கால் வெளியில வந்துட்டாங்க. வாய்க்காலுக்கு உள்ளாடி ரிட்டர்ன் போக முடியாது. ஏன்னா நிறைய முள் செடிகள்லாம் இருக்குது. அந்த வாய்க்காலுக்கு உள்ளாடி இறங்கி கூட போயிடலாம். ஆனா இந்த மாதிரி போக முடியாது, சைடுல எல்லாம் போக முடியாதுங்க. அதனால அவர் தலைதறிக்க இன்னொரு ஊரு பக்கம் போயிடுறாருங்க. இவங்க ஊரை தாண்டி இன்னொரு ஊருக்கே போயிட்டாரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த வீடுகள் எல்லாம் போய் காலையில விடிய காலையில 4:30 மணிக்கு கதவு தட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. கதவு தட்டி இந்த மாதிரி பிரச்சனை என்ன, எங்க ஊர்ல கொண்டு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிருதுங்க. அவருக்கு கொஞ்சம் சரஸ்வதி தேவியுடைய அப்பாவுடைய மைண்ட் வந்து திடீர்னு மாற ஆரம்பிக்குதுங்க. அதன் பிறகு என்ன அப்படின்னா, அந்த இவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாரு, என்ன என் ஊர்ல கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு வீட்டுக்கும் கொண்டு வந்து விட்டுறாங்க. ஆனா விட்டவருக்கு தன்னுடைய மகள் யாரு, அதுக்கு பிறகு தன்னுடைய அண்ணன் யாரு, தம்பி யாரு, மனைவி யாரு, எதுவுமே அவருக்கு தெரியலைங்க. அவர் கொஞ்சம் பிரம்ம பிடிச்ச போலவே இருந்திருக்கிறாரு. இவருக்கு இங்க என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த கூட அவரால் சொல்ல முடியலைங்க. அவரை என்ன பண்றாங்க அப்படின்னா, இவனுடைய மைண்ட் சரியில்லை, இவனை வந்து நம்ம ஏதாவது பண்ணணுமே, ஏதாவது ஆட்களை வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டாக்டர் எல்லாம் போய் பாக்குறதெல்லாம் அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப ரேரா தாங்க நடக்கும். இந்த கிராமத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் அப்படிலாம் கிடையாது. இந்த கோடாங்கிகளை கூப்பிட்டு இந்த மாதிரி வேப்பலை எல்லாம் அடிக்கிறதாங்க வழக்கம். அந்த மாதிரி தான் அவங்க ஊருக்குள்ளாடி நம்மளுடைய சரஸ்வதி தேவியுடைய அப்பாவை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி வேப்பலை எல்லாம் அடிக்கப்படுது. அப்படியே வேப்பலை அடிக்கும் போது தாங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சரஸ்வதி தேவியுடைய அப்பாவுடைய உடம்புல வந்து ஏதோ ஒண்ணு ஆக்கிரமிச்சிருக்குது. அது என்ன அப்படிங்கறத வந்து அந்த கோடாங்கியால கூட சொல்ல முடியலைங்க. மறுபடியும் நல்ல அந்த இதெல்லாம் பண்றாங்க, அந்த வேப்பலை அடிப்பாங்க இல்லையா, உடுக்கெல்லாம் அடிச்சு அந்த மாதிரி அவர் பேய் விரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் ஆடவே இல்லைங்க, அப்படியே உட்கார்ந்தே இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு அவருடைய உடல்ல இருந்து ஏதோ ஒண்ணு அவருடைய வாயை திறந்த மாதிரி, அதாவது வாயை வந்து இந்த கொட்டாவி விட்டா போகும் இல்லையா, அந்த மாதிரி ஆணு பிளந்திருக்கிறாரு. அந்த நேரத்துக்கு அவருக்கு வாயில இருந்து ஏதோ ஒண்ணு வெளியே போறது மாதிரி எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க. அது ஒரு லைட்டா ஒரு புகை மாதிரி பார்த்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பிறகு தாங்க நம்மளுடைய சரஸ்வதி தேவியுடைய அப்பா வந்து அந்த சுய நினைவுக்கே வந்திருக்கிறாரு. சுய நினைவுக்கு வந்தவர் அதுக்கு பிறகுதாங்க பேசவே ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே நடந்துச்சு, என்னுடைய பொண்டாட்டியுடைய உடல் வந்து இந்த மாதிரி அந்த ஊற்றுக்குள்ளதான் மாட்டி இருக்கணும், அது ஒரு பெரிய கிணறு மாதிரி அந்த இடத்துல இருக்குது, கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஊற்று இருக்குது. ஆனா என்னுடைய மனைவி எப்படி அங்க போனா அப்படிங்கறத எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இங்க இந்த இடத்துல இந்த கோடாங்கி இந்த பேய் விரட்டக்கூடிய சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா. அந்த நேரத்துக்கு
ஈஸ்வரி இருக்கிறாங்க இல்லையா, அதாவது மயிலம்மாளுடைய ஆன்மா தாங்க ஈஸ்வரியுடைய உடம்புல இருந்துச்சு இல்லையா, திடீர்னு அடிச்சு பிறண்டுக்கிட்டு ஈஸ்வரி அவங்க வீட்டுல இருந்து ஓடி வர்றாங்க. ஓடி வந்து இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய சரஸ்வதி தேவியுடைய அப்பாவை அப்படியே கட்டி பிடிச்சி, எதுக்குங்க அங்க வந்தீங்க, எதுக்குங்க அங்க வந்தீங்க, அங்க வராதிங்க, இனிமேல் அந்த இடத்துக்கு யாரும் வராதிங்க, அங்க ஒரு பெரிய காட்டேரி இருக்குது அப்படிங்கறது மாதிரி எல்லாம் கத்திக்கிட்டே அலறிக்கிட்டு ஈஸ்வரியுடைய உடம்புல இருந்து மயிலம்மாள் பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, நீ எப்படிமா ஈஸ்வரி கிட்ட வந்து சேர்ந்த, அதாவது ஈஸ்வரி எப்படி பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதன் பிறகு தாங்க ஈஸ்வரியுடைய உடம்புல இருக்கக்கூடிய மயிலம்மாள் விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா யாரும் அங்க போக கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் அவங்க வந்திருந்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அவங்க மனைவியோட உடலை தேடி போனார் இல்லையா, அந்த தப்பை இன்னும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உனக்கு என்னமா நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அந்த மக்கள்லாம் கேட்கும்போது தாங்க ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை அந்த இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, 4 மாடுகளையும் அந்த வாய்க்கால் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள வச்சு கழுவிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த மாடெல்லாம் குளிப்பாட்டி எடுத்து அதன் பிறகு பில்லுக்கட்டெல்லாம் எடுத்துட்டு தாங்க வீட்டுக்கு வருவாங்க. அந்த மத்தியானம் டைம் ஒரு 12 மணிக்கு இது நடக்குது. அவங்க மாடை குளிப்பாட்டிட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ள மாட்டுக்கு பக்கத்துல, அதாவது தண்ணிக்குள்ளோட வந்து இந்த ஜடையோட இருக்கக்கூடிய ஒரு பெண் மாதிரி தான் தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு. என்ன அப்படின்னா, அப்படியே அந்த மாட்டுடைய கால், அதாவது 2 மாடுகள் நிக்குதுன்னா அதனுடைய காலுக்கு இடைப்பக்கத்துல அப்படியே வந்திருக்குங்க. வந்த உடனே இந்த மாடுகள் மிரண்டுருது. மாடுகள் அந்த வாய்க்காலுக்குள்ளாடியே ஓட ஆரம்பிச்சிருதுங்க. ஆனா இந்த விஷயத்த அந்த இடத்துல நம்மளுடைய மயிலம்மாள் பார்க்கல. மாடுகள் ஏண்டா மிரண்டு ஓடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயிலம்மாள் பின்னாலே ஓடி இருக்கிறாங்க, அந்த தண்ணிக்குள்ளே ஓடி இருக்கிறாங்க. மாடு நிக்கவே இல்லைங்க, பயங்கர வேகமா ஓடுது. அதுவும் கறவை மாடு, பசுமாடு இந்த மாதிரி ஓடுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க வேக வேகமா ஓடிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னால இருந்து அந்த கரும்புருவம், அதை ஜடை வச்ச அந்த காட்டேரிங்க அது பின்னாலே வந்துட்டு இருந்திருக்குது. அது அவங்களுக்கு தெரியவே இல்லை. இவங்க என்ன அப்படின்னா, அந்த ஆறு போக போக இந்த மாடுகளும் ஓட 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 கரெக்டா அந்த பள்ளம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஊத்து இருக்குது அப்படின்னு சொன்ன கிணறு மாதிரி வெட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல வரும்போது ஒவ்வொரு மாடாட்டு உள்ள போயிருதுங்க. அதை பார்த்து கத்தி கதறிக்கிட்டு நிற்கும் போது இவங்களுடைய நம்மளுடைய மயிலம்மாளுடைய கழுத்தை அப்படியே தூக்கி உள்ள முக்கி அப்படியே உள்ள கொண்டு போயிருக்குங்க. அந்த இடத்துல மயிலம்மாளுடைய உயிரும் பிரிஞ்சிருச்சு. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காட்டேரி இருக்குது இல்லையா, இந்த காட்டேரி நிறைய பேரை வந்து இந்த மாதிரி பண்ணிருக்குது. ஆனா கூடுதலாட்டு இந்த காட்டேரி என்ன பண்ணும் அப்படின்னா, அங்க வரக்கூடிய மிருகங்களை தாங்க வேட்டையாடிட்டே இருந்திருக்குது. ஆனா முதல் முறையாட்டு இந்த பெண்ணை வேட்டையாடி இருக்குது. அதனால என்னோட அந்த இது போகட்டும், யாரும் அந்த பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஈஸ்வரியுடைய உடம்புல வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் சொன்னேன். அதை மீறி நீங்க எதுக்கு போறீங்க, ஏன் போனீங்க இப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்குது. இனிமேல் என்ன யாரும் தேட வேண்டாம், நீங்க இனி தேடினாலும் எனக்கு பார்க்க முடியாது அப்படிங்கிறது மாதிரி சொல்லிக்கிட்டு ஈஸ்வரியுடைய உடம்புல இருந்து அந்த பெண்ணுடைய, அதாவது மயிலம்மாளுடைய ஆன்மா வந்து போயிருதுங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வார காலத்துல இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிருது. ஆனா மக்கள்கிட்ட வந்து, அதாவது ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து அங்க இருக்கக்கூடிய இந்த பெரிய குடும்பத்துக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பெரிய வீட்டுக்காரங்க, அவங்க கூட எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இனிமேல் யாரும் அந்த இடத்தை தாண்டி அந்த பக்கம் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கருப்பசாமிக்கு, இவங்களுடைய ஊர் தெய்வமா இருக்கக்கூடிய, காவல் தெய்வமா இருக்கக்கூடிய கருப்பசாமிக்கு வந்து கிடாலாம் விட்டுறாங்க. அப்படி கருப்பசாமி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய எல்கையை தாண்டி யாரும் அந்த பக்கம் போக கூடாது. அதே மாதிரி அந்த ஊர்க்காரங்க, அது பக்கத்துலயும் ஒரு ஊர் இருக்குங்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்களும் அந்த எல்கை, அவங்க ஊர் எல்கையை தாண்டி அந்த இடத்துக்கு போக கூடாது. அங்க இருக்கிறது ஒரு காட்டேரி தான். ஆனா அந்த காட்டேரி அப்படின்னு சொல்ல போனா அது பல மாந்திரிகர்களால உருவாக்கப்பட்ட ஒரு காட்டேரி. அந்த காட்டேரி அங்கதான் இருக்குது. அதனுடைய ஆட்டம் வந்து நம்ம எல்கைக்கு வெளியில தான் இருக்கும், எல்கைக்கு உள்ள கிடையாது. அதனால தயவு செய்து அந்த இடத்துல வேலி போட்டு அடைச்சிருங்க, யாரும் அந்த பக்கம் போக கூடாது அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த காலகட்டத்துல அந்த கருப்பண்ணசாமி சொல்லி இருக்கிறாரு. அதை கேட்டுக்கிட்டு இவங்களும் அதை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு யாருமே அந்த பக்கம் போறது கிடையாது. அதன் பிறகு இவங்க லைஃப்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரல. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1980 காலகட்டத்துல அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிருக்குது. அதன் பிறகு ஒரு பிரச்சனை அந்த ஊருக்குள்ள நடந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலை
அலமேலுன்னு ஒரு பொண்ணுங்க, அதாவது அந்த ஊரை சேர்ந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு 19-20 வயசு இருக்கும். அவருடைய தம்பிக்கு வந்து ஒரு 16-17 வயசு இருக்குங்க. இந்த 2 பேரும் வந்து அடிக்கடி அந்த ஆத்து பக்கம் குளிக்க போறது வழக்கங்க. இப்ப கொஞ்சம் அந்த டைம்ல, அதாவது இந்த 80 காலகட்டத்துல அந்த ஆறை வந்து கொஞ்சம் கிளீன் எல்லாம் பண்ணி எடுத்து வச்சிருந்திருக்காங்க. அதனால அந்த இடத்துக்கு குளிக்க போறதுக்கு எந்த பயமும் இல்லாம இருந்திருக்குது. அதே மாதிரி தாங்க பகல் நேரத்துல அந்த 2 பேரும் குளிக்க போயிருக்கிறாங்க. அப்படி 2 பேர் குளிக்க போனவங்க திடீர்னு காணாம போயிடுறாங்க. அவங்கள அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு பிறகு தாங்க இதே மாதிரியான ஒரு சம்பவம் அங்க நடக்குது. என்ன அப்படின்னா, இனி ஒரு குரூப் குளிக்க போறாங்க. சுப்புலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய குடும்பம் தாங்க அங்க குளிக்கிறதுக்கு போகுது. அந்த சுப்புலட்சுமியுடைய உடம்புக்குள்ளாடி இந்த பெண்ணுடைய ஆன்மா வந்திருக்குது, அதாவது அலமேலுடைய ஆன்மா வந்திருக்குது. அந்த ஆன்மாவும் இதே மாதிரி அந்த கருப்பண்ணசாமி கோயில்ல வந்து பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிருக்குது. இதை கட்டுப்படுத்தலன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பேரை இதை அழிச்சிரும், அது எல்லையை தாண்டி வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த இடத்துல அலமேலுடைய ஆன்மா சொல்லி இருக்குதுங்க. நாங்க அந்த வாய்க்கால்ல குளிச்சுட்டு இருக்கும்போது எங்களுடைய காலை இழுத்துக்கிட்டே போயிடுச்சு. நாங்க உள்ள போயிட்டு இருக்கும் போதே எங்களுடைய உயிர் பிரிஞ்சிடுச்சு. அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. என்னுடைய உயிர் பிரிந்த இடத்திலே நான் நின்னுட்டேன். ஆனா என்னுடைய தம்பியுடைய உயிர் அப்போ பிரியல, அதனுடைய எல்கையில கொண்டு போய் தான் கொன்னுடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லி இருக்குதுங்க. ஆனா அந்த பாடிகள் வந்து இவங்களுக்கு கிடைக்கவே இல்லையா, அந்த டைம்லயும் கிடைக்கல, இந்த 80ல நடந்த சம்பவத்திலையும் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊர்ல இருக்கக்கூடியவங்க கருப்பசாமி கிட்ட தான் முறையிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கருப்பசாமி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அந்த வாய்க்கால் கரை பக்கத்துல முனீஸ்வரனுக்கு ஒரு கோயில் எழுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த எல்லை பகுதி, அதாவது அந்த வாய்க்கால் எண்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த எண்டு பக்கத்துல ஒரு கோயில் எழுப்பி இருக்கிறாங்க. ஒரு முனீஸ்வரனுக்கு ஒரு கோயில் எழுப்பி இருக்கிறாங்க. அதன் பக்கத்திலே சுடுகாடையும் வைங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதன் பிறகுதாங்க அந்த இடத்துல சுடுகாடும் வந்திருக்குது. அப்படி சுடுகாடும் இந்த முனீஸ்வரன் கோவிலும் வந்த பிறகு இந்த பிரச்சனை 2025 ஆகுது. இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயமே தெரியாதாங்க. ஏன்னா இது ரொம்ப, அதாவது 1972-80ல நடந்திருக்குது. நிறைய பேருக்கு இப்ப தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியா ஃபுல்லாவே வீடுகள் காரியங்கள்லாம் ஆயிடுச்சுங்க. அதான் நிறைய வீடுகள் வந்துருது. அதன் பிறகு நிறைய அரசியல்வாதிகள் இடங்களை வாங்கி அவங்கள சில பல வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த இடம் டெவலப் ஆனதுனால இந்த பிரச்சனை யாருக்கும் அங்க நடக்குதா இல்லையான்னு கூட தெரியல அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நம்மளுடைய சரஸ்வதி தேவி நமக்கு அனுப்பி தந்திருந்தாங்க. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய சரஸ்வதி தேவிக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவத்துடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.